ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ரசம் வைக்கிறது பார்க்கலாம். நம்ம வீட்டு ரசம் கல்யாண ரசம் மாதிரி கமன்னு மணக்கணுமா? அப்போ எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துக்கலாம். அது தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். 3 தக்காளி பழமாக எடுத்து அதை நல்லா கைகளாலே விரல்களாலே நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். மிக்சிலெலாம் அடிக்க வேண்டாம். இப்படி நல்லா கசக்கி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பழமாக இருந்ததுன்னா அது ஈஸியாக பிழிய வரும். நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இடி வரலில் ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் இதை போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இடித்து போடும்போது அது வாசமே தனி. அதனால தான் இடித்து போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். இது நல்லா ரொம்ப நைஸாக இடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இடிப்பட்டால் போதும். அதை நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இந்த ரசம் வேறு எதுவுமே குழம்பு கூட தேவைப்படாது. அந்த அளவுக்கு ஒரு தட்டு சோறு கூட அப்படியே வயிற்றுக்குள்ளே அப்படியே போயிடும், டொடக்குன்னு போயிடும். இப்போ இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ பூண்டு பல்லை எடுத்து அதை கழுவி போட்டுக்கலாம். அது கூட இது என்னென்னா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 10 போல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், நல்லா கருவேப்பிலை அதையும் நல்லா கழுவி போட்டு அதையும் நல்லா இடிச்சிக்கலாம். பூண்டு எப்பயுமே உடம்புக்கு நல்லது. இந்த பச்சை மிளகாய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ரசத்துக்கு. கருவேப்பிலையும் நல்ல வாசம் கொடுக்கும். அதனால் அதை 3த்தையும் சேர்த்து போட்டு அதையும் இடித்து தனியாக எடுத்துடலாம். ரசத்தை அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் சேர்கிறதுனால கண்டிப்பாக பெருங்காயம் இதெல்லாம் செய்கிறதுனால கண்டிப்பாக அடிக்கடி சேர்த்துக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கலாம். கடுகு பொரியட்டும். கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 வத்தல் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல, 2 அரைச்சி வச்சுருக்கோம். முதல்ல பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதை போட்டிருக்கோம்ல, அதை தூக்கி போட்டு கூடவே அந்த மிளகு சீரகம் தட்டி வச்ச மிளகு சீரகத்தையும் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கும்போது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல, கசக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல, கைகள்லேயே கசக்கி எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளியும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போயே வாசம் கமகமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கும்போது என்ன போடலாம் அப்படின்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கலராக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து இந்த எல்லாம் வதங்கும்போது வாசம் ரொம்ப நல்லா வருது. இது கூட எண்ணெய் ஒன்று போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும்னா 1/2 டீஸ்பூன், ரொம்ப வேண்டாம், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி. இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் இதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அப்புறம் அந்த புளியை ஊற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். கரைச்சி நல்லா எடுத்து வச்ச புளி தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். இந்த ரசம் நம்ம செய்யும் போதே தெருவில் நடந்து போகிறவங்கள கூட அப்படியே ஒரு நிமிஷம் மூக்கை இழுக்க வைக்கும். அந்த மாதிரி மணக்கும். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வாசம் கமன்னு வரும். இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றி கூட தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி அதை அப்படியே வச்சிடலாம். அது நல்ல நுர கூடி வரணும். நுர கூடி ஒரு கொதி வரும்போது கொஞ்சம் உப்பு போட்டு, எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டு அதை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதித்து வரக்கூடாது. ரொம்ப கொதிச்சுட்டா ரசம் டேஸ்ட் மாறிடும். அதனால் அந்த ஒரு நுர கூடி நல்லா ஒரு கொதி வரும்போது உப்பு போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டா சூப்பரான ரசம் ரெடி. இந்த ரசம் ஊற்றி சாதத்தோட பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டா ஆஹா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ரசம் வச்சு பாருங்கள். பிகினர்ஸ்க்காக இது வச்சது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.